PEG GCSFனா Pegylated Granulocyte Colony Stimulating Factor. இதை நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு கீமோதெரப்பி ஒரு பேஷண்ட்டுக்கு அட்மினிஸ்டர் பண்ணால் பாடியில் நியூட்ரோஃபில் கவுண்ட்ஸ் கம்மியாகும். ஸோ அந்த கவுண்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த இன்ஜெக்ஷனை அட்மினிஸ்டர் பண்ணுறோம். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் pegfilgrastim. PEG GCSF இந்த வார்த்தையை நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஒன்று PEG, இன்னொன்று GCSF. இதில் ரெண்டு காம்போனன்ட் இருக்குது. PEG அப்படின்னா பாலிஎத்திலீன் கிளைகால், இன்னொன்று GCSF. ஃபஸ்ட்டு PEGனா என்னன்னு பார்ப்போம். பாலிஎத்திலீன் கிளைகாலுங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸு. இது ஒரு ட்ரக்கோடைய ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரோட லிங்க் பண்ணால் இதோடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? இட் வில் ப்ரொடியூஸ் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட், அதாவது பாடி சர்க்குலேஷனில் ரொம்ப நேரம் இருக்கும். அதுதான் இந்த பெக்கோடைய வேலை. GCSFங்கிறது ஹியூமன் கிரானுலோசைட் காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர், அதாவது பாடியில் நியூட்ரோஃபில் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த GCSF யூஸ் ஆகும். ஆக்சுவலாக ஃபில்கிராஸ்டிம்னு ஒன்று இருக்குது, பெக்ஃபில்கிராஸ்டிம் அப்படின்னு இன்னொரு காம்போனன்ட் இருக்குது. இன்றைக்கி நம்ம டாபிக் இஸ் வெரி ரிஃபைன் டு பெக்ஃபில்கிராஸ்டிம். இதில் இட் ஹேஸ் ஹை மாலிகுலர் வெயிட், அதனால் இட் இஸ் லாங் ஆக்டிங். ஃபஸ்ட்டு ஃபில்கிராஸ்டிம்ங்கிறது ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கப்படுறது, அதாவது ஈகோலி. அதை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலயமா ஹியூமனோட டிஎன்ஏயோட சேர்த்து அது PEG GCSF, அதாவது Pegylated Human Granulocyte Colony Stimulating Factor வந்திருக்கு. ஸோ இதோடைய பர்பஸ் என்னென்னா, பாடியில் இருக்க நியூட்ரோஃபிலோடைய கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு பாக்டீரியாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஎன்ஏ ப்ராசஸிங், அதாவது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி மூலிமா க்ரியேட் பண்ண ட்ரக் தான் PEG GCSF. ஸோ இட் இஸ் அ ஹீமோபொய்டிக் ஏஜென்ட். ஸோ ரொம்ப நேரமாக பாடியில் ஆக்ட் பண்ணி பாடியோட நியூட்ரோஃபில் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ட்ரக்கோடைய ஆக்ஷன். ஸோ இது அவைலபிள் ஆஸ் 6 mg per 0.6 ml தான் இதோடைய டோஸ். ஒரே டோஸ் தான் அவைலபிள். எய்தர் ப்ரீஃபில்டு சிரிஞ்ச் இல்லை வயலில் கிடைக்கும். ஸோ இது அடல்ட்டுக்கு ஒரே சிங்கிள் ஷாட் சப்க்யூட்டேனியஸாக தான் கொடுக்கணும். அடல்ட்டுக்கு ஒரே ஷாட், பீடியாட்ரிக்ஸ்க்கு 0.1 mg per kgயில் கொடுப்பாங்க. எப்படி கொடுக்கணுன்னா, 14 நாள் கீமோக்கு முன்னாடி, இல்லை 24 hours ஆஃப்டர் கீமோதெரப்பி, ஆஃப்டர் தி கம்ப்ளீஷன் ஆஃப் கீமோதெரப்பி. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார்மகோகைனடிக்ஸ். ஏன்னா பெகைலேட்டட் லாங் ஆக்டிங். ஸோ எவ்வளோ லாங்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரக்கை ஒரு தடவை அட்மினிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடைய பீக்கு கான்சன்ட்ரேஷனே 16 to 120 hours வரைக்கும் இருக்கும். ஹாஃப் லைஃப்னா என்ன? அதாவது டைம் டேக்கன் ஃபார் ஹாஃப் ஆஃப் த ட்ரக் டு எலிமினேட், அதாவது அதுவே 15 to 80 hours. அதே போல் ஒரு ட்ரக்கு எலிமினேட் ஆகிறது எப்படின்னா டோஸ் டிபெண்ட்டாக எலிமினேட் ஆகும். ஆனால் இது அப்படி கிடையாது. இது எப்படி எலிமினேட் ஆகும்னா, பாடியில் நியூட்ரோஃபில் ரெக்கவர் ஆக ஆக தான் சீரமில் இருக்கிற ட்ரக்கோடைய கான்சன்ட்ரேஷன் குறையும். அதாவது அந்த வீரர்கள் எழுந்துக்க இந்த மருந்தோடைய எஃபெக்ட் குறையும். அந்த வீரன் யாருன்னா நியூட்ரோஃபில். ஸோ PEG GCSF 5 daysக்கு ஒன்ஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா அதோடைய எஃபெக்டே 5 days வரைக்கும் இருக்கும். அதனால் 5 daysக்கு ஒன்ஸ் தான் கொடுக்க முடியும். மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு PEG GCSF கொடுத்துட்டா போன் மேரோலேருந்து ப்ராலிஃபரேட் ஆகி டிஃப்ரென்ஷியேட் ஆகி வர வேண்டிய நியூட்ரோஃபில்ஸ் அந்த நியூட்ரோஃபிலை நல்லபடியாக மெச்சுரேட் பண்ணி அதை நல்லா சர்வைவ் ஆகி அதோட வேலையை பண்ண வைக்கிறதுக்கு மட்டும்தான் PEG GCSF கொடுக்குறோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்தோம்? PEG GCSFனா என்ன, எதுக்கு கொடுக்கணும், எவ்வளோ டோஸ் அவைலபிள் இருக்குது, யாருக்கு என்ன டோஸ் கொடுக்கணும், எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், அதோடைய கைனட்டிக்ஸ், அதோடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இதுதான் நம்மளுடைய சம்மரி.